அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம். அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்லோலே வச்சு கலர் மாறாத மாதிரி வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வறுத்துட்டு பாயசம் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாசிப்பருப்புலேருந்து நல்ல வாசனை வருது. இப்போ இதை கழுவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அரை கப் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஜவ்வரிசி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி. இப்போ வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாகுபதெல்லாம் எதுவும் இல்லைங்க, கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. இது எல்லாத்தையும் பாயசத்தில் சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசி பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு, கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இது கூடவே வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்தது வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைக்கரைசல் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. இப்போ இதில் அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.